வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி விஜயை கூட்டணியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் இல்லாத ஒரு வாக்கு வங்கியை வந்து வாங்கிடலாம். அந்த அவங்களோட வாக்கு வங்கியெல்லாம் விஜயை பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாமல் எண்ணத்தில் இருந்தார். பட் அவர் ஒரு பிளான் பண்ணி வச்சது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை. விஜய் கட்சியில் போய் பார்த்தீங்கன்னா விசிகாவில் முன்னாள் நிர்வாகியாக முன்னாள் துணை பொதுச்செயலாளர் இருந்த ஆதரவு போய் வந்து விஜய் கட்சியில் இணைய போகிறதா சொன்னாங்க. இப்போ விஜய் முதலமைச்சராகவும் வேட்பாளராகவும் துணை முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா திருமாவளவனையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஆதரவு ஈடுபட்டுக்கதா சொல்லிட்டாங்க. ஸோ திமுக விட்டு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வர்றாருன்னா கம்யூனிஸ்டையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுக ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் டைமில் எம்பி எலெக்ஷன் அப்போ ஒரு எம்பி சீட்டு தேமுதிக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. மொத்தம் 68 எம்எல்ஏக்கள் பலம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா 2 எம்பியாக போக முடியும். ஸோ இப்போ 62 தான் இருக்குது. அப்போ ஓபிஎஸ் ஆதரவு தேடுற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதே மாதிரி பாஜக ஆதரவு வேணும். அதே மாதிரி பாமக, இந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆதரவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். பாஜகவும் ஓபிஎஸ் ஆதரவு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா 2 எம்பியை வந்து அனுப்ப முடியும். அதாவது ஒரு எம்பி அனுப்பிடலாம் அதிமுக சார்பில், இன்னொரு எம்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதரவோட தான் அனுப்ப முடியும்ன்ற சூழ்நிலை இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பிரமாண பத்திர வழக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. 1 மாதம் தான் தடை சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பிரமாண பத்திர தவறான தடை கொடுத்துருந்தா மிகப்பெரிய சிக்கல்ன்றாங்க அவருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.